மது விற்பனைக்கு QR கோட் முறை கொண்டு வந்த நிலையிலும் குவார்ட்டருக்கு கூடுதலாக ₹5 கட்டாயமாக வசூலிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குமலூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையில் QR கோட் மற்றும் ஸ்கேன் முறையில் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் அதிக விலைக்கு விற்கப்படுவதை தடுப்பதற்கான QR கோட் முறை கொண்டு வரப்பட்ட நிலையில் ஒரு குவார்ட்டருக்கு ₹5 அதிகமாக வசூல் செய்வதாக மது பிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து விற்பனையாளரிடம் மது பிரியர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது மது பாட்டில்களை லாரியில் இருந்து இறக்கும்போது அவர்களுக்கான கூலியை அரசு தருவது இல்லை என்றும், யாரிடம் கேட்பது, உங்களிடம்தான் வாங்க முடியும் என்றும் பகிரங்கமாக விற்பனையாளர் கூறியுள்ளார். கூடுதலாக ₹5 வசூலிப்பதால் எதற்காக QR கோடு முறை கொண்டு வந்தார்கள் என்பதென்று மது பிரியர்கள் வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். ₹140 MRP போட்டிருக்கு, நீங்க ₹145 விற்கிறீங்க. கவர்மெண்ட்ல மாதிரி விற்க சொல்லியிருக்காங்களா? கவர்மெண்ட் விற்க சொல்லல, கவர்மெண்டே வந்து இறக்கிறது கூடி தரமாட்டாங்க. நாங்க எடுத்ததுக்கு இறக்கிறது கொடுத்தாவணும். அப்புறம் இந்த மிஷின் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு அவங்கள தானே கேட்கணும். மொத்தம் நீ ₹5 கூட வாங்க தான் செய்வீங்க. ₹5 தான் வாங்குறேன், வேற ஒன்று. ₹5 தான் வாங்குறேன். இப்போ ஃபுல் பாட்டில் ₹10 வாங்குறீங்க. இவ்வளோ நேரம் பதில் சொன்னீங்க, இப்போ சொல்ல மாட்டேங்கிறீங்க. எடுத்துக்கணும் அது எடுக்கிறேண்ணே, வாங்குறத சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதான் நீங்க வீடியோக்கள் அடிச்சு விட்ருக்கீங்க, அடிச்சு விடுங்க. அப்புறம் என்ன ₹750 ₹10 கூட ₹760 வாங்குறாரு. ₹760 ₹10 ஏற்றுக்குள்ளி இறக்குள்ளியா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.